JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேத வசனம், இயேசு தெய்வம் இப்படியாய் சொன்னார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, அன்புடைமை ஆண்ட குடிப்பிறத்தல் வேந்தவாம், பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், அன்பான குணமும் புகழ்வாய்ந்த குடிப்பிறப்பும் அரசினர் பாராட்டக்கூடிய நல்ல பண்பாடும் பெற்றிருப்பதே தூதருக்குரிய தகுதிகளாகும். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சிந்தனைக்கு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எவருக்கும் தீங்கிழைக்காமல் எங்களை நாங்கள் நேசிப்பது போலவே மற்றவர்களையும் நேசிக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்னுமாய் எங்களுடைய அன்பு உம்மை போல மாயமற்றதாய் காணப்படவும், முதலாவது உம்மையும் பின்பு சக மனிதர்களையும் நேசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.